வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் டிஎம்எஃப். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமை, எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கும், நலவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. அடுத்து இன்னித்த டாபிக் என்னன்னா, ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதாவது புது கார் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் ஒரு 5 to 6 லட்ச ரூபாய்க்கு உள்ளேயே ஏதாவது ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் கார், யூஸ்டு கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ, அதில் என்னென்ன கார்கள் வாங்கலாம், எந்த மாதிரி கார்கள் பார்த்து எடுப்பது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு. ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம 6 ரூபா பட்ஜெட் அப்படிங்கும்போது சில பேர் என்ட்ரி லெவலில் பார்ப்பாங்க. என்ட்ரி லெவலில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆல்டோ சூட் ஆகும், வேகனார் சூட் ஆகும், i10, 660 அந்த மாதிரி பட்ஜெட்ஸில் மேக்ஸிமம் நான் எடுத்து கொடுப்பேன். 7க்குள்ள 6 பட்ஜெட் வச்சுருந்தாங்கனாலே 6 to 7க்குள்ள ஓரளவுக்கு புது வண்டி செலெக்ஷன் பண்ணி தருவேன். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு டீசல் வண்டி வேணுங்க அப்படிம்பாங்க. டீசல் வண்டி வேணுங்க அப்படிங்கிற போது சியாஸு, எஸ்கிராஸு. எஸ்கிராஸ்ல எவ்வளோ நல்ல வண்டி மார்க்கெட்டில். ஆனால் அந்த பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்குதுங்களா? 6 ரூபாய்க்குள்ள வருதுங்களா? 6 ரூபாய்க்கு எஸ்கிராஸ் கிடைக்கும். 6 ரூபா எஸ்கிராஸுங்க. சரிங்க. சியாஸு, எட்டியோஸ், லிவா, அது சொல்லுவானுங்க. கொஞ்சம் பெட்ரோல் வண்டின்னு போகும்போது ஒரு ஹோண்டா சிட்டி சொல்லலாம். ஹோண்டா சிட்டி. நிறைய பேர் டஸ்டர் கேட்குறாங்க. டஸ்டர்ஸ், அப்புறம் 7 சீட்டரில் ஸ்கார்பியோ, இன்னோவா கேட்பாங்க. இன்னோவா தாராளமாக எடுக்க சொல்லுவேன். இப்போ ஸ்கார்பியோ மட்டும் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணி எடுக்க சொல்லுவேன். என்ன காரணம், இந்த ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் துரு பிடிச்சி பேட்ச் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இன்னோவில் மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது. எனக்கு பர்டிகுலராக செக்மெண்ட் வைஸ் போயிடலாம். இப்போ ஒரு ரொம்ப கம்மியாக போகல, நான் 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் என்னோட பட்ஜெட்டு. அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரி கார்கள் பார்த்து எடுப்பது நமக்கு வந்து நல்லதாக இருக்கும்? 1.5 to 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட் போகும்போது அது என்ட்ரி லெவல் தான். ஒரு மக்கள் ஸ்டார்ட் பண்ணுற பட்ஜெட்டே இன்னைக்கு 1 ரூபாயில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் 1 ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்களும் நிறைய பேர் வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய மனசில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில பேர் இது பண்ணி போயிருக்கு. இன்னைக்கு மாருதி கார் நல்ல வண்டியே இருக்குது. இன்னைக்கு 60,000, 70,000, 80,000 ரூபாய்க்கு மாருதி கார்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. சென்னுங்கும் போது கொஞ்சம் ஜாமானம் கிடைக்கிறது இல்லை, எஸ்டீம் கொஞ்சம் கிடைக்கிறது இல்லைங்க. டோர் பேடே கிடைக்கிறது சென்னு. அப்படிங்களா? அச்சோ, நானும் 8 மாதம் கழிச்சு ஒருத்தருக்கு டோர் பேடு, ஒரு அந்தியூர்கார் வண்டி நான் ஒன்று வேலை செஞ்சேன். 7-8 மாதம் ஆச்சு. 8 மாதம் கழிச்சு நான் டோர் பேட் பிடிக்க முடியுது செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே தேடி. நல்ல மாருதி பழைய வண்டிகளில் கொஞ்சம் ஜாமான் இதாகி போச்சு. மாருதி காருக்கு இப்படி தான் கிடைச்சது. 800க்கு பிரச்சனை இல்லை. நான் அடுத்த ஆப்ஷன் சொல்கிறதே 1 ரூபா பட்ஜெட் அவங்க வந்தாலே நான் சொல்கிறேன் ஒரே ஆப்ஷன் ஆல்டோ தான். ஆல்டோ கண்ணை மூடிட்டு ஆல்டோ. 1, 1.5, 2, 2.5, 3 அது வரைக்கும் நம்ம ஆல்டோ கண்ணை மூடிட்டு எடுங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம எடுங்க, நல்லா செக் பண்ணி எடுங்க, கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக புக்கு இதெல்லாம் பார்த்துடுங்க. அதெல்லாம் தெளிவாக நான் சொல்கிறது அதுதான், ஆல்டோ தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்டோ எடுத்துட்டோம்னா மாருதி கம்பெனி பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ரிலையபிள். அவங்களுக்கு மைலேஜ் அபவ் 20+. ஒரு குடும்ப ஃபேமிலிக்காருக்கு ஏற்ற கார். ஆமாங்க, வாங்கி எல்பிஜி போடுறவங்க அதை விட சந்தோஷம். பிரச்சனையெல்லாம் அப்படியே ஓடிட்டே எல்பிஜி எது போட்டாலும் அதை விட மைலேஜ் அப்படியே. சிஎன்ஜிலாம் எனக்கு தெரிஞ்ச ஆல்டோக்கெல்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நியர் 35 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. 35-40 35-40 வரைக்கும். ஏன்னா சிலரி ஒருத்தர் வச்சிருக்கிறாருங்க. சரிங்க. இப்போ புது சிலரி எடுத்தவர் ஒரு 40 கிடைக்குதுங்கிறாரு. 40 தான் கிடைக்குதுங்க. 40 தான் கிடைக்குதுங்க. விலகுவேல்காரு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் நம்ம வந்திருந்தார் நேரில். பஸ் கண்டக்டர் டிரைவரோ அவர் காமிச்சார். சிஎன்ஜி போட்டு 40 தான் கிடைக்கும். வருத்தமாக சொன்னார். நான் இன்னைக்கு இருக்கிற 2 வீலர் கூட 40 கிடைக்கிறது சிரமமாக இருக்கிறதா, கார் 40 கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷமான அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷம் அவர். அது மாதிரி மாருதி ஐட்டுங்கிறது மைலேஜோட கிங்கு. இன்னைக்கு அந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. யார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறது மாறி தான். என்ன காரணம்னா மெயின் செலவு கம்மி, மெயின் மைலேஜ். இது ரெண்டு தான் ஒரு மக்களுக்கு முக்கியம். 800ங்க ஆல்டோ. அப்புறம் வந்து வேகனார்லாம் பார்க்கலாங்களா? வேகனார் போகும்போது அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5, 2.5 ஆனால் அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். வேகனார் அடுத்த சொல்லுங்கள். எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓடின வண்டி பார்க்கலாங்கண்ணா? 2 லட்சம் தாராளம் வாங்கலாம். மாருதி பொறுத்தவரைக்கும் 2 லட்சம் வாங்கலாம். இப்போ நான் பார்த்த ஆல்டோவில் 3.5 லட்சம் சர்வீஸும் ஓடிக்குது. ஓகே, இன்ஜினால் செய்யாமல். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் 3 சிலிண்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆல்டோ வந்து 3 சிலிண்டர் தான். 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது. 3 லட்சம் செய்யாமல். ஒன்றும் அப்படி இருக்குது வண்டி, பவுனாட்டு இருக்குது ஆல்டோங்க. வேகனார் வேணா நம்ம மச்சானதே வந்து 280 ஓடி இருந்தது. 280 கொடுத்தாப்புல. அது ஒன்றும் ஓடிச்சதுல ஒன்று அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சாண்ட்ரோ வேகனாருக்கு அடுத்து சொல்கிறது வந்து இல்லைங்க. வேகனாருக்கு அடுத்து செலரியோ சொல்கிறேன். செலரியோ இன்னைக்கு ஓல்டு செலரியோ 3 ரூபாய்க்கு வந்துருச்சு. 3.5 அந்த பட்ஜெட்டில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக தான் முண்டைக்குள்ளேயே போவோம். சாண்ட்ரோங்கிறது ரொம்ப ஓல்டு மாடல், சில பேருக்கு வேண்டாம்னு சொல்கிறது. என்ன ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்
ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 50 ரூபா, ஒரு 50, 60, 70. என்ன காரணத்துக்கு நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம்னாங்க, துரு பிடிச்சிருக்கும், பேட்ச் இருக்கும், சீட் கவரில் கிழிஞ்சிருக்கும், மேட்டு கேட்டு பீடிங் ஐட்டம்லாம் போயிருக்கும். அப்போ ஹெட் லைட்டில் மஞ்சளாக இருந்துருங்களா அது ஓல்டு வண்டியெல்லாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சாண்ட்ரோ ஒன்று எடுத்து இப்போ நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டிங்கரிங்கு, பெயிண்டிங்கு, மேட்டு கேட்டு, சீட்டு, பீடிங் ஐட்டம், ஹெட்லைட், டெய்ல் லைட்டு போனதோடு எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னா சர்வசாதாரணமாக 80 ரூபா, 90 ரூபா. அப்பா 70க்கு மேலே தான் வரும். 70 கீழே வர்ற 70க்கு மேலே. ஏன்னா இன்னைக்கு ஸ்பேர்ஸோட ரேட் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே காஸ்ட்லி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாம் ஜிஎஸ்டி, டேக்ஸு கொளுத்துறாங்க போட்டு. இதே வண்டி வந்து நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது எனக்கு 60 ரூபா, 60 ரூபாய்க்கு நான் மேக்க முடிச்சிருவேன். கிட்டத்தட்ட வந்து 20% ஜாஸ்தியாக இருக்குது. 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்த பாலிஷ் வந்து இன்னைக்கு 2400 ரூபா. அப்பா ஒரு பாலிஷ். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இதுவும் பெயிண்டர் ஆகிட்டு, பெயிண்டரோட சம்பளமாகட்டும், டிங்கரோட சம்பளமாகட்டும், இன்னைக்கு எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ மக்களுக்கு என்னென்னா 50 ரூபா, 60 ரூபாய்க்கு சாண்ட்ரோ கிடைக்குது, வாங்கிட்டு நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் நல்ல வண்டியை லேட்டஸ்ட்டாக போட்டு வாங்கி இப்போ ஒரு 60 ரூபா நீங்கள் வேலை செய்கிறீங்க, சென்டிமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வண்டி வேலை செய்யுங்க. இல்லையா இப்படி செலவுன்ற காசை கையில் வச்சுருப்பீங்க, ஒரு 70 ரூபா. அப்போது 60 + 70 130. நீங்கள் 130க்கு லேட்டஸ்ட் வண்டி வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி செலவு பண்ணுறது ஏதாவது சில்லறை வேலை மட்டும் செஞ்சு நீங்கள் அப்படியே ஓட்டிங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு நார்மலாக சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பீப்புள்ஸ் கேட்டகரி 60 ரூபாய்க்கு கிடைக்குதா வாங்குறோமா, அது என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, டிங்கரிங், பெயிண்டிங், சீட் கிழிஞ்சிருக்கு, அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, ஜாலியாக அவங்க ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஓட்டுறவங்களும் ஓட்டிக்கலாம். இப்போ இதுல வந்து சாண்ட்ரோம் வருது, இந்த வண்டியை டாடா இண்டிகா வண்டி எடுக்கலாங்களா? அதை நாங்கள் ஐடியா கொடுக்கறது இல்லைங்க. என்ன காரணம்னா ஜாமானம் தான். அதுக்கப்புறம் ஒரு சேஸ்லேயே இத்து போன ஃபர்ஸ்ட் வண்டி வந்து இண்டிகா தான். நான் பார்த்ததுலேயே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது மெயின் சேஸ். அந்த சென்டர் வர்ற இன்ஜினில் போகிற சேஸே வந்து இத்து போயிடும். அப்புறம் இன்ஜினை சுற்றி டோட்டலாக நம்ம சேக்கப்ஸில் வர இடம் எல்லாமே இத்து போயிடும். இதில் நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இதுக்கு மட்டுமே ஒரு 30 ரூபா, 40 ரூபா வந்துடும். அந்த சேஸ் வேலை செய்கிறதுக்கு மட்டும். சேஸு, சைடு அந்த பில்லர் நிற்கிறது எல்லாமே நம்ம வேலை செய்யணும் 30 ரூபா வந்துடும். அப்போ நான் சொல்லும்போது ஏன்னா வண்டி அவங்க 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. சீப்புன்னு நினச்சி நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கி செலவு பண்ண இழுத்துட்டே இருக்கு இண்டிகா. நிற்கவே நிற்காதுங்க அந்த காலத்துக்கு. செலவு மட்டும் இழுத்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம வேணா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. இண்டிகாவும் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அது வாங்கலாம். அது இன்னைக்கு 1 ரூபா பட்ஜெட்டில் நிறைய வந்துருச்சு. நம்ம 1 ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ளே வாங்கணும் அப்படின்னாலும் மாருதி ஐட்டம் மட்டும்தான் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாம இருக்கும். அதாவது அந்த கனவு கார் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, கனவு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முதல் முறையே கார் சேர்த்தி குருவியா சேர்த்துற மாதிரி சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி கார் வாங்குறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட். இந்த அதுக்கடுத்து கேட்டல போகும்போது ஐட்டன் சொல்லுவாங்க. ஐட்டன் ஒரு 1.5 1.5 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஐட்டன் கிடைக்குது. வந்து 2.5 பட்ஜெட்ல i20 வந்துருச்சுங்க. அந்த பழைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஐட்டன் i20 ரெண்டுமே அதெல்லாம் எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம். அதில் ஓரளவுக்கு வாங்கலாம். அது மேக்ஸிமம் இன்ஜின் ஒரு 3 கிலோமீட்டர் கேரண்டி 3 ரூபாய்க்கு கேரண்டி ஓடும். எந்த பிரச்சனையும் நல்லா வெல் மெயின்டைன். இந்த ஃபிகோல வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டு வந்துச்சு பாத்தீங்களா? ஃபிகோல அன்னைக்கே நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், அலுமினி பிளாக். அதில் டீசல் ஒன்று தான் அமைஞ்சிருச்சுன்னா என்ன தலைவிதியில் இருக்குது அதுதான். அமைஞ்சிருச்சுன்னா பக்காவான வண்டி. ஃபிகோ வண்டி மைலேஜ் 20-25 கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் இருக்கு அபவுட் 20+ தான். 3 லட்சம் 3.5 லட்சம் இன்ஜின் வேலை செய்ய ஓட்டிக்கிறாங்க. ஆனால் இன்ஜெக்டர்லாம் போச்சுன்னா ஒரு இன்ஜெக்டர் 16 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ இப்போ எவ்வளோன்னு தெரியல. நம்ம சமீபத்தில் ஃபோர்டு ஃபேஸ் வேலை செய்யல. அப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே 16 ரூபா. அப்போ உங்களுக்கு சிலிண்டரு உங்களுக்கு அந்த இன்ஜெக்டர் போகும்போது ஃபர்ஸ்ட் போச்சுன்னா செகண்ட் அடிக்கும், செகண்ட் போச்சுன்னா தேர்ட் அடிக்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம கணக்கணக்கான சவுண்ட் மாடு ஓட்டிகிட்டு இருப்போம். ஒன்று அடிச்சு 4 போச்சுன்னா பயங்கர பிரச்சனை வச்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 65,000 ரூபா காணாமல் போகிறது. ஏன்னா நம்ம ஃபேஸ்ட்டாக வாங்காத 2 ரூபா 2.5 ரூபாய்க்கு வாங்குவோம். டீசல் 3 ரூபாய்க்கு வாங்குவோம். ஃபேஸ்ட்டாக ஃபிகோ எல்லாமே 3 ரூபாய்க்கு இருக்குது. பெட்ரோல் வாங்கினா கூட ஓரளவுக்கு ஓட்டலாம். அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. பெட்ரோல் இல்லை வேறு ஃபேஸ்ட்டாக ஃபோர்டு கம்பெனிலையும் கொஞ்சம் துருப்பிடிக்கிற ஆப்ஷன் இருக்குது. எந்த நீங்கள் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக பாருங்க, சைடு மிரர் கீழே அந்த இடம் பேட்ச் ஒர்க் இருக்குது. 2 சைடு தண்ணி ஒழுகி வாட்டர் வாஷ் பண்ணி மழை வேற தண்ணி ஒழுகி வந்து கிளாஸ்ல நிக்கி அந்த இடம் பூரா பேட்ச் இருக்கு. எல்லா விடையும் நோட் பண்ணி பாருங்க. ஃபோர்டில் அது ஒரு மைனஸ்.
இப்போ வந்து இந்த 2.5 இருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த 4.5 வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னா எந்தெந்த கார்கள் வந்து எடுக்க முடியுங்க? இப்போ ஒரு எஸ்யூவி மாதிரி பார்க்குறேன், ஒரு 2 to 4.5 பட்ஜெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ட்ல எக்கோ ஸ்போர்ட்லாம் வருது, பழைய பிரீஸாலாம் அதெல்லாம் கிடைக்குங்களா அந்த 4 பட்ஜெட்ல? ரூபா பட்ஜெட் வந்துருச்சுங்க. ஆனா அது பிரீஸானா அந்த பிரீஸ் 5 பட்ஜெட்ல ரூபா வரல. பட்ஜெட் வந்துருச்சுங்க. வந்துருச்சு அது வந்துருச்சு. 5 ரூபாய்க்குள்ள வந்துருச்சுங்க. ஆ. பலினோ வந்துருச்சு. பெட்ரோல் பழைய டீசல் பழைய ரெண்டுமே 5 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு. வந்துருச்சு. ஆ. ஸ்விஃப்ட் டீசல் இருக்கு. ஆ. மாருதி கம்பெனி தான் மேக்ஸிமம் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஆப்ஷனே மாருதி கம்பெனி சொல்லுவேன். ஆ. பழைய வண்டிகள்ல. ஆ. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இல்லாம இருக்கும் ஆ. அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அப்புறம் நிறுத்தின கம்பெனிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. செவர்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்டுங்க, குரூஸு, க்ரூஸ். பீட்டு அதெல்லாம் எனக்கு வேலை செய்யறது என்ன காரணம் ஜாமான் கிடைக்கிறது இல்லைங்க. ஆ. ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஃபியட் சாமான் கிடைக்குதுங்களா? வீடு சுத்தமா கிடைக்கிறது ஏன்னா இல்லைங்க. நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த புண்டோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாமாங்க. நிறைய பேர் கேட்குறேன் ஐடியாவே கொடுக்கறது இல்லைங்க. ஒரே ஒரு புண்டோ வேலை செஞ்சுங்க பெறானது கை போச்சுங்க. அதனால ஃபியட் நான் சொல்லிடுறது தயவுசெய்து தொடாதீங்க, அந்த வண்டியே போகாதீங்கன்றது. வேற ஒன்று ஃபியட்டுங்க, ஃபியட் லினியா, புண்டோ எல்லா வண்டியுமே ஃபியட்ல ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கார் அப்படிங்கிறதுங்க யூஸ்டு கார் அன்னைக்கு வாங்குறவங்க அவங்க பர்பஸ்க்காக எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படிங்கிறக்காக தான் வாங்குறாங்க. நிம்மதி ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற பக்கமெல்லாம் வண்டி நின்று வச்சு ரிப்பேர் வரும்போது அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிரும். அந்த ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு. இதே வந்துங்க ஒரு ஃபியட் புண்டோ ஒருத்தர் வச்சிருக்காரு, இன்னைக்கு திருப்பூர் வச்சிருக்காருங்க. நிறைய பேர் வச்சிருக்காங்க ஒன் ஓனர் வண்டி. ஒரே ஓனர் இன்னைக்கு வரைக்கும் மணி குஞ்சாட்டு வச்சிருக்காங்க வண்டி. சும்மா அப்படி புது வண்டியாட்டு இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க. 1996 சரிங்க ஃபோர்டு எஸ்கார்ட் இருக்கு திருப்பூர்ல, ஒரே ஓனர் வச்சிருக்காரு. நான் காமிக்கிறேன் ஃபோட்டோ இருக்கு. நான் அந்த வண்டி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஃபோர்டு எஸ்கார்ட் 1996 ஒரே ஓனர் இன்னைக்கு வரைக்கும். கம்பெனியில் வந்த கண்டிஷன் அப்படியே இருக்கும் ஒரிஜினாலிட்டியா. அந்த டேஷ்போர்டு கிட்ட மட்டும் ஒரு சின்ன கிராக்கு, அதை தவிர எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வீல் கப் முதற்கொண்டு அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறாப்ல. அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கிறவங்களுக்கு அது ஓகே, அவங்க ரெடி பண்ணலாம். அவங்க ஏன்னா சென்டிமெண்ட்டுக்காரங்கிற ஒன்றை வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த கார் வாங்கியிருப்பாங்க. என்னவா கிறிஸ்டா வாங்கியிருப்பாங்க, ஸ்விஃப்ட் வாங்கியிருப்பாங்க, பென்ஸ், பிஎம்டபிள்யூ கூட வாங்கியிருக்கலாம். அடுத்த புண்டோங்கிறது வீட்டில் நிற்கும். அப்புறம் ஃபியட்டு, அம்பாஸ்டர் இந்த மாதிரி ஆட்களை நிறைய சென்டிமெண்ட்டுக்காக வாங்கி செலவு பண்ணுறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு தகும். இப்போது இது மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்படியாக. ஏன்னா ஒரு வண்டி வாங்கி அவங்க ஃபியட் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஓடுங்க, தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வண்டி ஓடாது நின்று போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நேரம் என்ன வரும்னு தெரியாது. அப்படி வந்துருச்சுன்னா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி வரலாம், செலவுகள் ஜாஸ்தி வரலாம். நீ பாருங்க ஓப்பல் யாருமே எடுக்கிறது இல்லை. ஓப்பல் அஷ்டங்கிற கம்பெனி எவ்வளோ ஒரு கம்பெனி, இன்னைக்கு கம்பெனி இல்லை ஓப்பல். இன்னைக்கு செவர்லெட் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. நிசானே கம்மியாயிருச்சுங்க. ஆமாங்க, நிசான் மைக்ராவே இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப இதாகி போச்சு. பட் அது நல்ல வண்டி, அருமையான வண்டி. நிசான் மைக்ராவோட டீசலே சாலிடாக ஓடும். சாலிடாக சன்னியும் அதே மாதிரி தான். அதாவது எனக்கு 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. சன்னிலாம் 2 ரூபாய்க்கு டீசல் மைக்ரா சன்னி எல்லாம் 2 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்குது. அந்த மாதிரி பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரு புது கார் வாங்க இந்த செகண்ட் ஹேண்ட்ல நான் பார்க்குறேன்னா எப்படி போய் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கண்ணா? இப்போ நான் ஒரு கார் பார்க்குறேன் அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப சிரமங்க. அது நம்ம எல்லா டீலரையும் நம்ம வந்து என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டோம். யாராவது குறை சொல்ற தப்பு பண்றாங்களோ நம்ம அவங்கள தான் சுட்டி கேட்போம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு டீலர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கே கார் நாலேஜ் இல்லாம தெரியாம வாங்கிட்டு வர டீலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில டீலர்கள், எல்லாருமே இல்லை, பொதுவாக சில டீலர்கள். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கார் நாலேஜ் இருந்து அந்த காரை பத்தி தெரிஞ்சு அவங்க வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பாரு, இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட். சரி அப்புறம் காசு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி எனக்கு இந்த மாதிரி காரில் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய விற்கிதுங்க, சென்னையில் போய் எடுத்துகிட்டு வரலாங்க, இந்த மாதிரி வண்டிக்கு 50,000 கிடைக்குது அப்படிலாம் ஐடியா கொடுப்பாங்க. சரி அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் போய் தெரியாமல் கார் எடுத்துகிட்டு வர்றது. அவங்களுக்கே தெரியாது அந்த காரை பற்றி. இப்போ ஸ்கார்பியோட என்னென்னு தெரியாது. இப்போ நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டி பார்த்துருக்குன்னு சொல்லி அந்த வண்டி என்கிட்ட காமிக்கிறார். ஒரு வண்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சரி ஸ்கார்பியோன்னு வச்சுக்கலாம், வந்து காமிக்கிறார். நான் ரேட் விஷயமா பேசணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. சரி நான் வாங்கி ஃபோனில் பேசுகிறேன். இந்த மாதிரி ஸ்கார்பியோ வந்துருந்துங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்தா வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. அப்புறம் அந்த கீர்லேயும் கொஞ்சம் தகராறு இருக்குதுங்க கீரில். அப்புறம் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாங்க, நான் தான் வேலை செய்ய போகிறேன், என்ன எதுக்கு செலவு இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு கீரில் என்ன ப்ராப்ளம் சொல்லும்போது 5th கீர் மட்டும் கொஞ்சம் நல்லா கடிக்குதுங்க, அப்போ 3rd கீர் கடிக்குதுங்க, 1st கீர் அந்த முன்னாடி போகிற கீர்ஸ் எல்லாமே கடிக்குதுங்க. கேடுங்க
ஸ்கார்பியோ 4 கீர் தானுங்க, எப்படி 5வது கீர் வருது அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது ஸ்கார்பியோ 4 கீரா? எனக்கு நான் எதுவுமே பேசல, அப்படியே ஒரு நிமிஷம் இன்னும் மௌனமா இருந்தேன். சரி வண்டிக்காரர்கிட்ட கொடுக்குறேனுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு சில பேர் தான். இப்போ நான் சேலம்ல போய் நாங்கள் ரீசெண்டாக எடுத்தோம். இப்போ ஒரு ஃபேமிலியாக பண்ணாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க எல்லாருமே இருந்தாங்க. போகிறோம், காரை பார்க்குறோம், ரேட்டை பேசுகிறோம், நேராக கூட்டிகிட்டு போய் ஓனர்கிட்ட பேசி, இவங்க தான் ஓனர், நீங்கள் நேரடியாக பேசிக்கிங்க, இதுதான் வேலை, எனக்கு உண்டானது கமிஷன் வேலை தான். அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா அப்படி பண்ணுறவங்க நிறைய பேர். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எப்படி இவ்வளோ வந்து ஒரு வெளிப்படையா ஜெனியூனா அப்படி பண்றாங்க. நான் பண்ணிட்டு இருந்தேங்க அந்த மாதிரி. இன்னைக்கு 2% எனக்கு 2% கமிஷன்ல 10 வருஷத்துக்கு மேலே வந்துருச்சுங்க. அப்போ டைரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர் நேரடியாக நீங்களே பேசி நம்மளுக்கு உண்டான கமிஷன் கொடுத்துருங்க. 2%, நீங்கள் 2%, நீங்கள் 2%, வண்டி செக் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னா, இப்போ யூஸ்டு கார் டீலர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஒரே வகையில் சேஃப்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னைக்கு காரோடைய சங்கம் இருக்குது. கார் யூஸ்டு கார் சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் மெம்பரா உறுப்பினரா எனக்கு எல்லாவுடைய ஆஃபீஸும் முன்னாடி வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னாங்க, நம்பி ஏமாந்துடக்கூடாது. இப்போ நான் ஒரு கஸ்டமரா வாங்கிட்டேன், நான் ஏமாந்துட்டு நான் சங்கத்திட்ட போய் கேட்கலாம். சங்கத்திட்ட போய் நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம். நீங்கள் தலைவரை போய் பார்க்கலாம், பொருளாளர் இந்த மாதிரி சொல்லி, இந்த இடத்துல இந்த ஆஃபீஸில் நான் வாங்கினேன், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எக்ரிமெண்ட்டு, டெலிவரி நோட் எல்லாமே இருக்கும். நீங்கள் காமிச்சு இந்த மாதிரி புக்கு கொடுக்கலீங்கன்னா புக்கு கொடுக்கலீங்க, இந்த மாதிரி புக்கில் பிரச்சனைங்க, அப்புறம் திருட்டு வண்டிங்க, அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லி, இந்த மாதிரி மீட்டர் சுற்றிட்டாங்க, இவ்வளோ இருந்த மீட்டர் இவ்வளோ கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக நல்ல விஷயங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கிறது தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அதுதான் என்ன அப்படின்னா, இப்போ தான் நிறைய பேர் டீலர் ஆகிட்டாங்களே. அதான் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் டக்குனு டீலர் ஆகிட்டாரு. டக்குனு மளிகை கடை வச்சுட்டு இருந்தார், டீலர் ஆகிட்டாரு. நகை கடை வச்சுட்டு இருந்தார், வியாபாரம் கம்மியாக போய் டீலர் ஆகிட்டாரு. இன்னொரு எல்லாருமே டீலர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எந்த இடத்துல வாங்கி எந்த இடத்துல ஏமாறுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ஏமாந்துறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுங்க, கோயம்புத்தூர் இருந்து. ஒரு வியாபாரி அவர், ஏதோ சம்திங் இந்த பருத்தி மூட்டை இதெல்லாம் பண்ணுற ஒரு வியாபாரி. வீட்லேயே மூட்டை குடோன் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாரு வீட்டில். அவர்கிட்ட போய் ஒரு டாட்டா வண்டி வாங்கிட்டு வருது. சரிங்க, சாரி டாட்டா வண்டி இல்லை, வேகனார் வண்டி போகுது. பேசுது, அந்த பொண்ணே பேசுது. இப்போ அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்குது. அம்மா கூடத்த போய் பேசுது, ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு வண்டிங்க அப்படின்னு சொல்லி பேசி நல்லா பேசுகிறாரு அவர், அருமையாக பேசுகிறாரு. பேசி சம்திங் ஏதோ 2 லட்சம் 2.60 சம்திங் பேசி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு 2வது நாள் வண்டி சர்வீஸ் கொண்டு போய் விடும்போது அடியில் எல்லாம் கழட்டி எல்லாம் மாத்திரைக்கு எல்லாம் தூக்கியிருக்காங்க. வண்டியை ஃபுல்லாக ஓட்டை, கீழே 2 சைடு ரன்னிங் போர்டு இல்லை, அவ்வளோ ஓட்டை. அந்த பொண்ணு நீங்கள் இந்த ஆள்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போச்சு. சார் இந்த மாதிரி நானும் தெரியாமல் வாங்கிட்டேன் சார், இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டை எடுக்குது கீழே பாருங்கள் சார் நீங்களும் பார்த்துட்டு. எனக்கு தெரியாதும்மா, கிட்டத்தட்ட அவர் 99% எப்படின்னா உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அவர். பணம் கொடுத்தியல்ல, வண்டி பார்த்தேன், நீ தானே பார்த்த, உனக்கு பிடிச்சிருந்து தானே காசு கொடுத்த, காசு கொடுத்துட்டியல்ல, புக்கை வாங்கிட்டியல்ல, வண்டி வாங்கிட்டல, கிளம்பு, இங்கே என்ன வேலை, இங்கெல்லாம் வரக்கூடாது இனிமேல் அப்படின்னு சாட்டி விட்டேன். அப்படி அழுது அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ ரத்த கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு இது கிடையாது, தனியாக வீட்டில் வச்சு பண்ணுற ஒரு டீலர். அதுதான் நம்ம சொல்கிறோம். இதே வந்து யார்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சங்கத்தில் இருந்தால் சங்கத்தில் ஏதாவது நம்ம கேட்கலாம், ஏதாவது ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், காம்பன்சேஷன் அப்படின்னா நஷ்டஈடு மாதிரிங்க ஏதாவது பேசலாம் போய். சார் இந்த மாதிரி எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நம்ம தெரியாது சார், நான் லேடி இது மாதிரி தெரியாமல் ஏமாந்துட்டேன், ஏதாவது பண்ணி கொடுங்க என்ன ஏது அப்படி பேசலாம். இது சங்கமாக இருந்தால் சங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தை ஒரு 3ஆம் மணி நேரம் அந்த பொண்ணு கடைசிக்கு ஒன்றும் பண்ண முடியும். திருப்பி அந்த வண்டி 1.25 ரூபாய்க்கு விற்றுது. கிட்டத்தட்ட 75,000 ரூபா லாஸ் 3 நாளில். 75,000 உங்காம் திங்காம். அப்படி அழுது கதறி கதறி கண்ணீர் விட்டு இப்படி ஏமாந்துட்டுனீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க அத்தனை. இப்போ அவர் டீலர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கெட்டவர் எல்லாத்துக்கும் தானே போகுது. ஆமாம்,
மெயின் அதை பாருங்க நீங்க. இல்லை இன்னைக்கு பயமே அப்படிதான் இருக்குது. இப்போ செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுத்தாவே ஏமாத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது, எல்லா பயம் பிஸ்காரங்களும் அந்த உருவானதுக்கான பயம் காரணம் வருது. வந்து இந்த மாதிரி நேர்மையா ஒரு பண்றவங்க எத்தனை பேர் நேர்மையா பண்றாங்க, கிட்டத்தட்ட 90% மேல நேர்மையா பண்றவங்க இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 90% புக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வர்றாங்க. நான் டீலிங் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி அலைவுங்கிறீங்க, போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல வண்டியை பார்த்துட்டு வண்டிக்கு அப்புறம் புக்கு ஆர்டி ஆஃபீஸில் செக் பண்ணிட்டு புக்கு இருக்கிறது இவங்க ஓனர் ஏதாவது இது இருக்கா என்ன இது, அதுக்கப்புறம் லோன் வேற அவர் பேர்ல பேங்க்ல போய் செக் பண்ணணும். இவர் பேர்ல பணம் கட்டினா என்ஓசி கொடுத்துருவானா, இவர் இன்னொரு லோன் வாங்கி வச்சிருப்பாரு எது ஹோம் லோன், அதை கூட பிளட்ஜ் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காருக்கு போய் பணம் கட்டிடுவோம், அவன் என்ன சேர மாட்டான் பேங்க்காரன். அந்த ஹோம் லோன் முடிட்டு அதுக்கப்புறம் தெரியும் ஹோம் லோன் எப்போ முடியும், 5 வருஷம் 5 வருஷம். இந்த மாதிரி பஞ்சாயத்துல நிறைய இஷ்யூஸ் மாட்டியிருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நான் மாட்டினதாகிட்டுங்க, நான் மாட்டின இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை சூதானம் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நிறைய டீலர் ஆகிட்டு நிறைய இதில் மாட்டியிருக்கிறேன். அதாவது கஸ்டமர்கிட்ட போய் வண்டி எடுத்து நம்ம யார்கிட்ட எடுக்கிறோமோ அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க எவ்வளோ வருஷம் அந்த தொழில் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து அது மெயினாக பார்க்கணும். பார்த்தோம்னா அதான் யூஸ்டுக்காரர் ரொம்ப முக்கியம், மிக முக்கியம் அதுதான். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு யூஸ்டு காரில் என்னென்ன கார் வாங்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கிறோம். வாங்கும்போது என்ன கவனம் தேவை, யார் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அவங்க சங்கத்தை உறுப்பினரா என்ன இது பார்த்துட்டு வாங்குறது மெயின் முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சங்கத்தை அணுக முடியும். அதுக்கு வந்து சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ திருப்பூர் மாவட்டம் தனியாக இருக்குது, ஈரோடு மாவட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்னை தனியாக எல்லா ஊர்லேயும் இருக்குது சங்கம். உங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி இன்னைக்கு சங்கம் முன்னாடி நின்று பண்ணி தர்றாங்க. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறப்பான விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்து பெட்டரான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம், பொறுமையாக போய் பத்திரமா வாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. வண்டி வாகனங்கள்லாம் மெதுவாக ஓட்டுங்க. நன்றி, வணக்கம்.